அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கண்டினியூட்டி பர்ஃபெக்டாக பார்ப்பார். நீ என்ன வேணால் பண்ணு, என் டைலாக் மாற்றக்கூடாது. ஏஓ2 ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இப்போ இன்னும் ஆரம்பிக்கல, அது வேலை நடந்துக்கிட்டு. சுரூபம் செல்வராகவன் டைரக்ஷனில் தான் ஆரம்பிச்சது முதல்ல. கட்டது தமிழ் எனக்கு உண்மையிலே கொஞ்சம் ரொம்ப நாள் ஏன்டா விட்ட வந்த படத்தை அப்படின்னு வருத்தப்பட்டேன். இது தெரிஞ்சால் தான் சினிமாவில் சாதிக்கணும்ல அவனுக்கு ஏதோ ஒரு இடம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார், உங்கள்கிட்ட உதவி ஒளிப்பதிவாளராக இருந்தவர் எஸ்ஆர் கதிர் சார். அவர் இன்றைக்கி அடுத்தடுத்த படங்களாக ஒரு வித்தியாசமான படங்களாக பண்ணுறாரு. உங்கள் மாதிரி வித்தியாசமான கதைகளுங்கள ஜெய் பீம், அப்போ சுப்பிரமணியபுரம், அதேமாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய ஒர்க்ஸ்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? சந்தோஷமாக இருக்கும். என் அசிஸ்டன்ட் வர சந்தோஷமாக தாங்க இருக்கும். அதில் ஸ்ரீதர், கதிர், இப்போ கார்த்தி பையன் வந்திருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி நிறைய அசிஸ்டன்ஸ் வெளியே வந்திருக்காங்க. பட் யார் பண்ணாலும் நமக்கு நான் அதில் பார்த்து சந்தோஷப்படுறதுன்றதோட நான் என்ன நினைப்பேன், நான் என்னை விட மேலே தாண்டி போகணுன்னு தான் நான் பார்ப்பேன். நான் ஒரு இடத்துக்கு மேலே போகலன்னாக்கா அவங்க போகணுன்றது ஆசைப்படுவேன். எனக்கு அது யாருக்கும் எதுவுமே சொந்தம் கிடையாதுல்ல, எல்லாருக்குமே தானே அது சொன்னோம். ஸோ என் அசிஸ்டன்ஸ் என்னை தாண்டி போய் பீட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் வருது. இல்லை அவர் பண்ண படங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் பர்சனலாக ஃபோன் பண்ணி பேசணும்டா? நான் பார்த்தேன், ஜெய்பீம் பார்த்துட்டு உடனே ஃபோன் அடித்து பேசினேன். ஸோ எனக்கு இதெல்லாம் கிடையாது. நான் இம்மீடியட்டாக படம் பார்த்துட்டு பரியரும் பெருமாள் பார்த்துட்டு இம்மீடியட்டாக கால் பண்ணி பேசினேன். ஸோ அதனால் அவர் இல்லை, யார் பண்ணியிருந்தாலும் நல்லா பண்ணிடணும். எனக்கு நல்லதாக பட்டுச்சுனாக்கா நான் உடனே அந்த கேமராமேனுக்கோ அந்த டைரக்டருக்கோ ஃபோன் அடித்து பாராட்டிடுவேன். அது என்னுடைய பழக்கம் அது. ஸோ அதனால் என் அசிஸ்டண்ட்டு வெளியே ஆளுநர் அப்போ என் அசிஸ்டண்ட்டை விடுவேண்ணா. இப்போ வித்தியாசமான இயக்குநர்கள் கூட தான் நீங்கள் பயணித்தது. பொதுவாக செல்வராகவன் சார், அமீர் சார், அப்புறம் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா மோகன்ராஜா சார், அப்புறம் பார்த்திபன் சார், ஒரு வித்தியாசமான இயக்குநர்கள். இவங்கள்ட்ட நீங்கள் உணர்ற தனித்துவங்கள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க சார்? எல்லா டைரக்டருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு, அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது. இப்போ நான் சங்கீத் சொன்னால் சங்கீத் வேறு. ஆமாம், சங்கீத் எப்படின்னாக்க நான் ஒரு கேமராமேனாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மற்றதெல்லாம் தூக்கி வச்சுருங்க. நான் ஒரு கேமராமேன் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். இப்போ சங்கீத்திட்ட போனால் சங்கீத் முதல்ல சீனை படிச்சுட்டு அப்போ குட்டா இந்த ஷாட்டு எந்த ஆங்கிளில் வேணும், இந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் வேணுமா இந்த பக்கம் வேணுமான்னு கேட்பார். அப்போ நமக்கு எந்த பக்கம் வேணும்னு சொல்கிறேன்னாக்கா அதுக்கு ப்ரிசைஸாக கேட்பார். நீ சொல்லு எந்த பக்கம் வேணும்னு கேட்பார். எது உனக்கு பிடிச்சிக்கணும், அப்போ அந்த பக்கம் சொன்னாக்கா அப்போ அதுக்கு சீனை அங்கே பிளான் பண்ண இந்த ஷாட். ஸோ இப்படி ஷார்ட்டை எப்படியெல்லாம் பிரிக்கணும் அப்படின்ட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு நீ கட் பண்ணி பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்கிறார். ஸோ இந்த பிளாக் நம்ம பிரிச்சோன்னாக்கா அந்த பிளாக்கில் ஸோ இன்னொரு லாஜிக்கே இல்லாமல் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இது கண்டென்ட் லாஜிக்கெலாம் பெருசாக பார்க்க மாட்டோம். ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது அந்த ஃப்ரீடம். இப்போ அமீர்கிட்ட வரும்போது அவங்க அப்பா இருக்க சிவன் சார்னு இருந்தார், அவர் இறந்துட்டார். இப்போ ஸோ அவர்கிட்ட தான் நான் வேறு ஒரு பரிமாண சினிமாவை கற்றுக்கிட்டாங்க. அவர் எப்படின்னாக்கா அவர் சீட் பண்ண விட மாட்டார். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் எடுத்தோம், சைன் ஷார்ட் எடுத்துகிறோம். இப்போ அந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டாக நல்லா இல்லை ஒன்று மாதிரி இருக்கு, சரி வேறு பேக்ரவுண்ட் பிடிப்போம்னு சொல்லிட்டு கேமரா நகர்த்தி அவங்க நகர்த்திடுவேன்னா ஒத்துக்க மாட்டார். அங்கேயே இருக்கட்டும், அதையே மாற்றிருக்கேன்னு. நான் இல்லை சார், இந்த மாதிரி இப்படி வச்சா நாங்கள் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது சார், அதை கொஞ்சம் குறைக்கணும், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவர்கிட்ட 3 நாள் போராடி 4வது நாள் இல்லை சார் நான் இது வைக்கிறேன் பாருங்கள், பிடிக்கலன்னா மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி 4வது நாளுக்கு அப்புறம் தான் அவர் பார்த்துட்டு ஓகே இந்த லெவல் ஓகே, இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு. ஸோ அப்போ அங்கே வேறு ஒரு சினிமாவை நான் பார்க்குறேன், கற்றுக்கிறேன் அவர்கிட்ட. இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் வேற ஒரு அவர் எமோஷ்னல் பிளேயர் தான், அவர் எமோஷ்னலாக நல்லா பண்ணுவார். ஸோ அது நல்லா இருந்தது. அப்புறம் அமீர் வரேன். ஸோ அமீரோட ஒர்க்கிங் ஸ்டைல் டோட்டலாக வேறு. அது என்ன டைமாக இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, கண்டினியூட்டி பர்ஃபெக்டாக பார்ப்பார். ஒரு கண்டினியூ மிஸ் பண்ண மாட்டார். லைட்டிங்லேருந்து கண்டினியூஸ் பார்ப்பார். என்ன சார் போனாட்டி லைட்டு பிரைட்டாக இருந்து இங்கே லைட்டு கம்மியாக இருக்குது, சன்லைட்டு கம்மியாகிடுச்சு பிள்ளைக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் ப்ரிசைஸாக பார்ப்பார். ஸோ அப்போ
அவர் அந்த ஒரு பேட்டர்ன். அவர்கிட்ட என்னன்னாக்கா டைலாகு நீங்கள் என்ன வேணால் மாற்றுங்க, என்னுடைய வேணுங்கிற மேட்ரு இதை நீ எப்படி நீங்கள் சொல்லுவீங்களோ அப்படி சொல்லுங்க அப்படின்னு அமீர் சொல்கிறது. செல்வராகவன் அப்படியே வேறு, நீ என்ன வேணால் பண்ணு, என் டைலாக் மாற்றக்கூடாது, நான் என்ன எழுதியிருக்கணும் அந்த டைலாகை நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. 1 more போவோம், 2 போவோம், 3 போவோம், எத்தனை போனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் ஒரே தப்பு திருப்பி பண்ணாதன்னு. போன டேக்கு எதில் மிஸ்டேக் ஆச்சு, இதுதானே மிஸ்டேக் ஆச்சு, அப்போ எதுக்கு திருப்பி வந்துட்டு, அதுக்கு தான் 1 more போகிறோம், திருப்பி ஏன் தப்பு பண்ணுற, வேறு தப்பு பண்ணு, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதே தப்பு திருப்பி பண்ணாக்க போகக்கூடாது. அது அமீர் அப்படி கிடையாது. அது எத்தனை டேக்கு போனாலும் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிறதுக்காக போய்கிட்டே இருப்பார். மோகன்ராஜா சார், மோகன்ராஜாவும் பர்ஃபார்மன்ஸுக்காக போவார். ஆனால் ரொம்ப இவங்க 2 பேர் மாதிரி டீட்டெயில் பண்ண அவர் எனக்கு சீனில் அவ்வளோ டீட்டெயில் பண்ணி வச்சுப்பார். ஸோ அதை எடுத்து முடிக்கிறதுக்கே ஒரு பெரிய இதாக இருக்கும். ஸோ அதனால் அவரோட ஸ்டைலு, அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார், அவர் பாட்டுக்கு ஷார்ட்டை சொல்லிட்டு போயிடலாம். அது அமீரும் எல்லாமே அப்படி தான், எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி அது பண்ணும்போது அவர் ரொம்ப இது பண்ண மாட்டார், ஆனால் சீன் டீட்டெயிலில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இப்போ பார்த்திபன் சார், அவர் உங்களுக்கு தெரியும் டைலாக்கு எப்போவுமே. அதே மாதிரி வேறு ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பார். அது அந்த ஷார்ட் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதெல்லாம் யோசிக்க மாட்டார். இப்படி ஒன்று வைக்கலாமா சார், இப்படி பண்ணலாமா சார், அப்படி பண்ணலாம். அதே இல்லைனாக்கா நம்ம பண்ணிட்டாக்கா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு. ஸோ அப்படி ஒரு ஃப்ரீடம் அவர் கொடுப்பார். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா ஒத்த சார் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கண்ணாடி இருக்கும், அவர் அவங்க கீழே உட்காந்துருப்பார். சரி, நான் யூஸ்வலாக அது இப்போ நேராக ஃபேஸில் வைக்க வேணான்னு சொல்லிட்டு த்ரூ கண்ணாடி வச்சுருப்பேன். கண்ணாடி வழியாக அவரை பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது அவர் அப்படி மேலே ஃபேனை பார்த்துட்டு அப்படி கீழே பார்த்துட்டு அப்புறம் அந்த கண்ணாடி எடுப்பார். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் வச்சு நான் அவரை உடனே வச்சு சார் நல்லா இருக்கணும். சரி, ஸோ இப்படி அவர் அந்த மாதிரி ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு விஷயங்கள் தனியாக இருக்குது. ஆனால் அவர் 2 டேக் 3 டேக் மாதிரிலாம் போக மாட்டார், அதுக்குள்ளும் முடிச்சுன்னு பார்ப்பார். 2 டேக் 3 டேக்கெலாம் முடிக்கணும்னு பார்ப்பார். இவங்க 2 பேரும் எத்தனை டேக் பண்ணாலும் ஒர்க் பண்ண மாட்டாங்க. வேலைக்காரன் முதல் பாகம் வந்து, ஆனால் 2ஆம் பாகம் வரப்போகிறதா சில தகவல்கள் வெளியே வந்து. உண்மையிலேயே இப்போ அந்த கதை வச்சு இல்லை, நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு நியூஸ். இல்லை, அந்த சில இதில் போடுவாங்கள்ல சில பத்திரிகை, அப்போ அந்த பீரியடில் வந்து இல்லை சார், அது படம் ரிலீஸ் ஆகிறப்பே சொல்லியிருந்தாங்க அது வந்து நிறைய நீல் எடுத்துட்டாங்க, 2 பாகமும் வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதான் கேட்குறோம். அது சும்மா கிண்டலுக்காக போட்டிருப்பாங்க, ரொம்ப நாள் ஷூட் பண்ணதுனால அப்படி போட்டிருப்பாங்க. அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை, அப்படிலாம் நாங்கள் யாரும் பேசலை, அவரும் என்கிட்ட அதை பற்றி பேசலாம். தனி ஒருவன் 2 மட்டும்தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி தெரியல. இப்போ அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது, அடுத்த கட்ட ப்ராஜெக்ட் வந்து இப்போ 7G 2 போயிட்டுருக்கு சார். உங்களுக்கு 7G 2 கிடையாது, 7G இல்லை சார், அது நீங்களா சொல்லிக்கிட்டீங்க 7G 2ன்னு. அது 7G 2 கிடையாது, அது ப்ரொடியூசர் அவர் தான், ஹீரோ அவர் தான், அவ்வளோதான். நீங்கள் உடனே இந்த காம்பினேஷன் போட்டோன்னு 7G 2ன்னு போட்டு வச்சுருங்க, அது கிடையாது. அது இன்னும் 7G 2 யாருக்குமே தெரியாது. இப்போ தான் 10-15 நாள் ஷூட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் பண்ண படங்கள் வந்து இப்போ 1001 2 அறிவிப்பு வந்தது, தனி ஒருவன் 2 அறிவிப்பு வந்துருச்சு. ஸோ இப்போ இது 2 எப்போ திரும்ப சார்? தனி ஒருவன் 2 ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ஏன்னா ராஜா லாஸ்ட்டாக மோகன்ராஜா சார்கிட்ட பேசும்போது மார்ச் இல்லைனா ஏப்ரல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் இன்னும் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு முடியல. AO2 ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இப்போ இன்னும் ஆரம்பிக்கலை, அது வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அது எப்போ ஆரம்பிப்பாங்க, எனக்கா கார்த்தி டேட் தரணும், இது எல்லாமே இருக்குது, எல்லா டேட்டு வரணும், எல்லாம் அமைஞ்சால் தான் அந்த படம் பண்ண முடியும். AO2 அப்படி ஒன்றும் டக்குன்னு ஆரம்பித்து போக முடியாது. ஏன்னாக்கா அப்போ வந்து 21 கோடிக்கோ அந்த படம் பண்ணோம். அதுக்கு அந்த அவ்வளோ இப்போ இன்றைக்கி பண்ணணுன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி, இன்றைக்கி இருக்கிற விஷுவல்ஸ் எல்லாம் வச்சோன்னாக்கா அதை விட 10 மடங்கு ஏறி அடித்தா தான் அந்த படம் பெருசாக பேசப்படும். ஸோ அதனால் அதுக்கு வேண்டிய ஒரு ஹீரோ, அதுக்கு வேண்டிய ஒரு பட்ஜெட் அமைஞ்சால் AO2 நடக்கும். உங்களுடைய நண்பர்கள் வந்து பொதுவாக MS பிரபு சார், அதுக்கப்புறம் வந்து திருநாவுக்கரசு சார், பாலசுப்ரமணியன் சார், இவங்க எல்லாருமே கமல் சார் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி வாய்ப்பு அமைஞ்சுது. பட் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு அமைஞ்சு பண்ண முடியாமல் போயிருக்கா சார்? விஸ்வரூபம். அப்படியா சார்? விஸ்வரூபம் செல்வராகவன் டைரக்ஷனில் தான் ஆரம்பிச்சது. முதல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பித்து டிஸ்கஷன்லாம் போய் ஸ்கிரிப்டெல்லாம் இன்னும் இருக்குது. ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது இன்னும் அந்த ஸ்கிரிப்டு. ஃபஸ்ட் வெர்ஷன் விஸ்வரூபம்
ஸோ அது பண்ணுறதா இருந்தோம். லாஸ்ட் லொக்கேஷன்லாம் பார்க்க கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் லொக்கேஷன்லாம் பார்க்கறதுக்கு வேண்டிய எல்லாம் பிளான் பண்ணோம். லாஸ்ட் மினிட்ல ட்ராப் ஆகிடுச்சு அது. அதுக்கப்புறம் அவர் மாற்றி விசுபதி வேறு மாதிரிலாம் மாற்றி அவரே இயக்கியிருந்தார். அவரே டைரக்ட் பண்ணிட்டாரு. அதான். ஸோ அது அவர் கூட பண்ண வேண்டிய படம் மிஸ் ஆகிடுச்சு. அது நீங்கள் ஒரு பத்திரிகை பேட்டியில் சொல்லியிருப்பீங்க சார். அதாவது வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுற படம்லாம் ரொம்ப லாங் இதில் போகும், லாங் ஷெடியூலில் போகும், நிறைய நாட்கள் எடுக்கிற படமாக இருக்கும், ஒரு சில படங்கள் தவறு விடுவேன்னு. அப்படி நீங்கள் தவறு விட்ட படங்கள்லாம் என்னென்னு சொல்லலாம் சார்? நிறையா இருக்குது. சொல்லலாம்ல சார்? இல்லை, நான் தவற விட்ட படம்னாக்கா மேபி எந்த படமும் தவற விட்ட படங்கள் வந்து நான் வருத்தப்பட மாட்டேன். அந்த படம் மிஸ் ஆகிடுச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட மாட்டேன். நான் அப்படி வருத்தப்பட்ட படங்கள் எனக்கு வந்து 2 படம் சொல்லுவேன். ஒரு படம் கட்டது தமிழ், ராம் சாரோடது. ராமோடது ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணேன். பண்ணி ஒரு 20 நாளுக்கு அப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஹிந்தி படம் நல்லா அது நான் போயிட்டு தான் கதிரை நடிச்சது. ஸோ அதை நான் மிஸ் பண்ணதுக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வருத்தப்பட்டேன். அதனால் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி சரி அதுக்கப்புறம் சரி நிறையா படங்கள் பெரிய பெரிய படங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் நான் எதுவுமே இந்த வருத்தப்பட மாட்டேன். அது நான் எப்போதுமே என்ன நினைப்பேன், ரைட் இது இல்லைன்னா அடுத்தது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு போவேன். ஸோ அப்படி ஈஸியாக நான் க்ராஸ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு பாஜா அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒன்று முத்தையாவோட படம் இப்போ அவர் பண்ணுறதா இருந்தாங்க. முத்தையாவுக்கு பண்ணுறதா இருந்தால் இப்போ லாஸ்ட் மினிட்ல அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது ஒன்று என்னோடய லாஸ்ட் மினிட்ல அது பண்ண முடியாமல் போன ஒரு படமாச்சு. ஸோ இதுதான். மற்றபடி நான் வந்து அதுக்காக இதெல்லாம் ஃபீல் பண்ணேன். நான் க்ராஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். அது இல்லைனாக்கா அடுத்த படம் நான் அதில் உட்காரலாம் மாட்டேன். அதுக்காக அதை வச்சுட்டு. பட் கட்டது தமிழ் எனக்கு வந்து உண்மையிலே கொஞ்சம் ரொம்ப நாள் ஏன்டா அதை விட்டோம் அந்த படத்தை அப்படின்னு வருத்தப்பட்டேன். நான் படம் பார்க்கல இன்னும். எனக்கு அவர் என் மைண்டில் எனக்கு அவர் சொன்ன ஒரு கதை ஒன்று இருக்குது. 6 மணி நேரம் நரேஷன் ஒன்று இருக்குது. அது இன்னும் நான் மைண்ட்லேயே வச்சுருக்கேன். 6 hours நரேஷன் இருக்குது. 3 மணிக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்தார், நைட்டு 9 மணிக்கு தான் முடித்தார். கரெக்டாக 6 hours. ஸோ அது இன்னும் என் மைண்ட்லேயே இருக்குது. அந்த விஷுவல் எல்லாமே மைண்டில் இருக்குது. அந்த படமும் என் மைண்டில் இருக்குது. அதனால் நான் இப்போ அந்த படத்தை பார்க்காம அப்படியே இருக்கிறது வரைக்கும். இப்போ உங்கள்கிட்ட உதவி ஒளிப்பதிவாளராக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் எந்த பேசிஸில் சார் செலக்ட் பண்ணி எடுக்கிறது? இப்போ என்ன பாஸ் எப்படி என்ன பேஸில் எடுத்தாரோ அதே தான் நான் எப்படி எடுப்பேன். அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதான் தான் நான் எனக்கு. இப்போ நான் அப்படி என்ன சார் என்ன அப்படி நினச்சிருந்தாருன்னா நான் சினிமாவிலே வந்துருக்க முடியாது. கண்டிப்பாக சார். அப்படி இல்லை. இது தெரிஞ்சால் தான் சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு அவனோட அவனுக்கு ஏதோ ஒரு இடம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்தால் எப்படி வந்தாலும் யாரை வந்து சாதிப்பாங்க. ஸோ அப்படின்றது ஒரு கணக்கு. நான் அதனால் நீ படிச்சியா, அது தெரியுமா, இது பண்ணியா, அது பண்ணுவியான்லாம் கணக்கு கிடையாது. வந்து புதுசாக இருக்க மேக்ஸிமம் பாதி ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்பேன். ஒன்றுமே தெரியாமல் என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாமல் ஒருத்தவங்க வந்தனால எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குது. ஸோ அப்படி தான் நான் பார்ப்பேன். இதுக்குன்னு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனாக வச்சுக்கிட்டு மெயினாக என்னன்னாக்கா இங்கிலீஷ் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கும். ஏன்னாக்கா ஃப்யூச்சரில் அது ரொம்ப தேவைப்படுது எல்லாருக்கும். அது டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டும் அது ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா ஈஸியாக கம்யூனிகேட் எல்லாருக்கிட்டும் பண்ணலாம். ஸோ அதுதான் மெயின். அது இப்போ தமிழ் நீங்கள் வந்து ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சினிமாட்டோகிராஃபி நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எனக்கு எல்லா படமும் பிடிக்கும். எனக்கு இது எனக்கு சினிமாட்டோகிராஃபி நீங்கள் கதை படமாக கேட்டிங்கனாக்கா இது இந்த படம் நல்லா பிடிச்சிருக்கா பிடிக்கலனாக்கா அது கூட சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபி வந்து சொல்ல மாட்டேன். எனக்கு அது எனக்கே தெரியாத ஒரு விஷயம். அதனால இல்லை உண்மையை நான் சொல்கிறேன். ஏன்னா அவர் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் படம் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. நான் இங்கே உட்காந்து ஒரு கருத்து சொல்ல முடியாது. அவர் என்ன மாதிரி இருக்குது, அது என்ன மாதிரி இதில் பண்ணார் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் அதை பார்ப்பேன். எனக்கு அவருக்கு என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் அமைஞ்சதுன்னு தெரியாதுல்ல, இல்லை அவருக்கு என்ன கதை சொன்னாங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ நிறையா இருக்கு. சொன்ன கதை தான் எடுக்கிறாங்களான்றத ஒரு கேள்வி இருக்குது. என்ன ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் சினிமாட்டோகிராஃபி மட்டும் நான் என்றைக்குமே அதை பற்றி வெளியே சொல்லவே மாட்டேன். எனக்கு அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் சொல்ல மாட்டேன். சார் தொடர்ச்சியாக நீங்கள் இந்தமாரி வித்தியாசமான கதைகளங்களில் எங்களுக்கு படம் பண்ணி நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அது இல்லாமல் வந்து நாங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அடுத்து உங்களுடைய ஒளிப்பதிவில் விளையாடுற தனி ஒருவன் 2 இருக்கட்டும்,
நீங்கள் 72 இல்லைன்னு சொல்கிறீங்க. 72 நானே ஒரு 10 நாள் நானே கொடுக்குறேன். 10-15 நாள் அப்புறம் நானே உங்களுக்கு ஓகே சார். 72 இருக்கட்டும். இப்போ அடுத்து 1001 மிக்ஸ் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்து 1001 இருக்கட்டும். இதெல்லாம் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சார். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அத்தனை பேரையும் திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்ஸ் சார்.